வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா வாட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹவு டு ப்ரூவ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், which are continuous functions, which are not continuous and discontinuous function. ஓகே, இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அதோட டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, suppose f is a real function on a subset of the real numbers and c be a point in the domain of f, then f is a continuous at c if limit x tends to c f of x equal to f of c. ஸோ இதான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற டெஃபினேஷன். இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது f அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னாவே நமக்கு என்ன இருக்கும், டொமைன் இருக்கும், கோடொமைன் இருக்கும். ஓகே, இங்கே நம்ம எடுத்துக்கிற டொமைனும் வந்து செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர்ஸ் தான், கோடொமைனும் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை எப்போ வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைனில் ஒரு நம்பர் எடுத்தீங்க, அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட இமேஜ் இங்கே என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் சின்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். சின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட இமேஜை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃப் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் x tends to c. இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டிங்கிற சாப்டரில் பார்த்துருப்போம். இந்த ஆரோ மார்க்குக்கு பேர் வந்து என்னென்னா டென்ஸ் டு அப்படின்னு சொல்லியிருப்போம். லிமிட் x tends to c f of x equal to f of c. இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் அண்ட் அதோட டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு how to prove a continuous function. நமக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எப்படி வந்து கண்டினியூஸாக இருக்குதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போது கண்டினியூஸோட டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி f of x equal to f of c. இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக வரலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் எப்படி வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு பேர் வந்து லிமிட் வேல்யூ. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூக்கு பேர் லிமிட் வேல்யூ. இந்த சிக்கு ஏதாவது அவங்க வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லிமிட்டோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனில் டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற சிங்கிற பாயிண்ட், அந்த சிங்கிறது ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு லெட்டராக, ஏதோ ஒரு வேரியபிளாக இருக்கும். அந்த வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் சி, அதாவது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். நமக்கு லிமிட் வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வரணும். அண்ட் ஏதாவது ஒரு லிமிட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும், ஏதாவது ஒரு நம்பர், அதாவது இன்ஃபினிட்டி மாதிரி வரக்கூடாது. ஓகேவா, ஏதாவது ஒரு டெஃபினட் வேல்யூ வரணும் இந்த லிமிட் வேல்யூவுக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூவுக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விச் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இன் ஜென்ரல் நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து எந்த விதமான செக் பண்ணாமலே டேரெக்டாக இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதை வந்து எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து 1 வேர்ட்ஸுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ப்ரூஃப் பண்ணி தான் காமிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் வந்து ஓவரால் ஐடியா ஃபார் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போவுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாகவே தான் இருக்கும். அதுதான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, f of x, g of x இது ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும்போது f of xங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், g of xங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்படி இருக்கும்போது f of x plus g of xும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். f of x minus g of x அதுவும் கண்டினியூஸ் தான். f of x into g of x மல்டிப்ளை பண்ணாலும் கண்டினியூஸாக இருக்கும், டிவைட் பண்ணாலும் கண்டினியூஸாக இருக்கும். எப்போ f of xும் கண்டினியூஸாக இருக்கணும், g of xும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அதோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒன் வேர்டில் உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அது ரெண்டும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அவங்களோட ஆப்ஷனில் ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து விச் இஸ் கண்டினியூஸ்ன்னு கேட்டாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன்சர் வந்து போட்டுடலாம். இதில் என்ன ஒரு கண்டிஷன்னா டிவிஷன் செக் பண்ணும்போது இந்த g of x இருக்கு இல்லையா, டினாமினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷன் அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சப்போஸ் இது ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன ஆகிடும், f of x by 0 வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது கண்டினியூஸாக இருக்காது. கண்டினியூஸாக இருக்கணும்னாவே கண்டிப்பாக ஏதாவது நமக்கு வந்து ஒரு டெஃபினட் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்ஃபினிட்டி வந்துருச்சுன்னா அது கண்டினியூஸாகவே இருக்க முடியாது. அப்போது இந்த டிவிஷனில் மட்டும் இந்த டினாமினேட்டர் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ரெண்டாவது, every constant function is a continuous function in the set of all real numbers. ஓகே, நீங்கள் எந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி அது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன். எப்படி நம்ம வந்து இப்போது ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இப்போது f of xங்கிறது கண்டினியூஸாக இருந்து g of xங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அதோட காம்போசிஷனும் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ். பாலினாமியல்ஸ்னாவே நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம், அதாவது எக்ஸுக்கு பவர் இருக்கும். அதாவது இன் ஜென்ரல் எப்படி எழுதலாம் பாலினாமியல் ஃபங்க்ஷனை, a0 plus a1x plus a2x square plus etc an x power n equal to 0. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ எந்த ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது வந்து எப்படி தான் இருக்கும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒன் வேர்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து f of xன்னு சொல்லிட்டு இது கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸ்க்கான கண்டிஷனை போய் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. இது பார்க்கும்போதே இது வந்து ஒரு பாலினாமியல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன், sin x, cos x, modulus of x இது எப்போதுமே வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, இன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே இப்போ வந்து ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ sin x, cos x, modulus of x இது எல்லாமே செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் உள்ள எந்த பாயிண்ட்ஸ்லையும் கண்டினியூஸாக தான் இருக்கும். தட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு tan xும் அதே மாதிரி கண்டினியூஸ் எவ்ரிவேர் தான் எக்ஸப்ட் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. அதாவது இப்போ சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா sin π/2, sin 3π/2, 5π/2 இதெல்லாமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் tan ஃபங்க்ஷனில் மட்டும் என்ன ஆகும்னா ஆட் மல்டிபிள் வருது இல்லையா, ஆட் மல்டிபிள்னால் இப்போ π/2 நம்ம வந்து எப்படி எழுதலாம், 1 × 5/2 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 3 × π/2 அப்படிங்கிறது ஒரு ஆட் மல்டிபிள். இந்த மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் மட்டும் tan ஃபங்க்ஷனில் கண்டினியூஸாக இருக்காது, மற்ற எல்லாமே வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் tan π/2, tan 3π/2, 5π/2 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு கொஷினில் tan 39π/2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 39π/2ங்கும் போது 39 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது ஒரு ஆட் நம்பர் இல்லையா, அப்போ டேரெக்டாக நம்ம போட்டுடலாம் இது வந்து ஒரு நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே வந்து ஒன் வேர்ட் பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்குக்கெலாம் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி தான் காட்டணும். நெக்ஸ்ட்டு log x is continuous at open interval 0, ஓகே, இந்த ஓப்பன் இன்டர்வல் 0, அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e⁻x is continuous everywhere. log x வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, மட்டும்தான் வந்து கண்டினியூஸு. அப்போ 0லையும் கிடையாது, இன்ஃபினிட்டிலையும் கிடையாது.
பட் இ பவர் எக்ஸ் எக்ஸ்போனண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆல் trigonometric and inverse trigonometric functions are continuous on their own domain. இது நம்ம வந்து இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்லேயே நம்ம வந்து என்னென்ன சைனு காசு டேனு அதோட ரெசிப்ரோக்கல் எல்லாத்துக்குமே வந்து டொமைன் என்ற ரேஞ்செலாம் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ எந்த ஒரு trigonometry ஆர் இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே அதோட டொமைனில் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக இருக்கும். இப்போ சைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து ரேஞ்ச் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், -π/2, +π/2ன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சில் அது கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். அதே போல் ஒரு ஃபங்க்ஷனும் அதோட டொமைனுக்குள்ளாரையும் ரேஞ்சுக்குள்ளாரையும் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு சிம்பிள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரில். அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டால் என்ன மீனிங்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போது 10.5 அப்படின்னு எடுத்தோம்னா இதில் நம்ம எந்த வேல்யூ மட்டும் எடுக்கலாம்னா 10ங்கிற வேல்யூ மட்டும்தான் எடுத்திருப்போம். இது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு சம் இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ இதோட மீனிங் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் ஃபங்க்ஷன். ரேஷ்னல்லாவே எப்படி சொல்லுவோம், p/q அப்படிங்கிற ஃபார்மில் சொல்லுவோம். இங்கே ரேஷ்னல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால p(x/q(x) அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த q(x) டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் வந்து எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, இப்போ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். பட் ரெண்டு மட்டும் வந்து நாட் கண்டினியூஸ்னு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ்னு பார்த்துருக்கோம். அதே போல் இந்த tan x இருக்கு இல்லையா, tan ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர் தான், பட் ஆட் மல்டிபிள்ஸ் மட்டும் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நாட் கண்டினியூஸ்னா ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையோ அதுதான் நாட் கண்டினியூஸ். நாட் கண்டினியூஸ் அப்படின்னும் சொல்லலாம், டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வரலையோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, எந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வரலையோ அதை தான் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இதோட லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். மேபி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ∞/∞, 0/0 இப்படிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ∞/0 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இதெல்லாம் வந்து இன்டெட்டர்மினட் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸே நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம்னா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட நம்மளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.